SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வர்த்தக வளாகம் சார்பில் சிறுவர் சிறுமியருக்கான பலூன் ரன் 24 சாண்டா மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இல்லை, யூ டர்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா இது ப்ராக்டிஸ் மாதிரி சும்மா இப்போ இதில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அடுத்த இந்த ஒரிஜினல் ரேஸ்லலாம் வந்து நம்ம வின் பண்ணோன்னு அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். தான் 4 to 6 பாய்ஸ் ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 to 6 கேர்ள்ஸ் ஓடல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் வாட் ஓகே. ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணலங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? பிகாஸ் இத்தனை நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிருக்கு, ஆனால் அந்த கவுண்ட்டுக்கான வாலண்டியர்ஸ் இங்கே இல்லை. கிட்ஸ் 4 to 6 பாய்ஸ் ஓடுறாங்க, தள்ளி நில்லுங்கன்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் ஆர் கிட்ஸ் நாங்கள் வந்து தள்ளி நிற்கிறோம். வி ஆர் ஒபேயிங் தெம். அப்போ 4 to 6 கேர்ள்ஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் ஓட வச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு மற்ற எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைய வந்து நாங்கள் இன்றைக்கி ரன் பண்ண போகிறேன்னு ஆசையை எழுப்பி ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது ஓட முடியலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இங்கே எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. வி ஆர் நாட் டெஃப். அவ்வளோ டெஃப் கிடையாது. வி ஆர் நாட் அன்எஜுகேட்டட். நேற்று 2:30 வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பேரிகேட் வச்சுட்டு நீங்கள் வந்து சைடில் நின்று பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணாமல் ஓப்பனாக விட்டால் 4 இயர்ஸ் கிட்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் இருக்குமா, தனியாக ஓடிடுவானா இல்லையான்ட்டா? நியாயமா இல்லைங்களா? நீங்கள் அதெல்லாம் ஆர்கனைசர் யோசிக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பேரண்ட்ஸை திட்டுறதா வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட்டா? இது ரொம்ப தப்பு. இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். நாங்கள் திட்டு வாங்குறதுக்கா இங்கே வரலையே. பையனை மிஸ் பண்ணி ½ an hour வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் நான் அழுதுட்டு காணோம் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வரவே இல்லை. அது கிட்ஸ் ஒரு 5 years கிட்ஸ் எப்படி தெரியும்? அவங்க நீங்கள் வந்து பேரிகேட் ப்ராப்பராக வைக்கல, ஒரு ரிப்பன் மாதிரி எதுவுமே வைக்கல. இதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் ஷுட் நாட் அலோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வாலண்டியர் வச்சு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆர்கனைசர் இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு சின்ன குழந்தைக்கு முடிச்சோன்னே எங்கே வரணும்னு தெரியணும். இது குறித்து கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்கள். சரிதா, வணக்கம். அதாவது கோவை சரவணம்பட்டி சக்தி சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புரோசோன் எனும் வர்த்தக வளாகம் சார்பில் ஒரு மராத்தான் போட்டியானது இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மராத்தான் சிறுவர் சிறுமியர்களுக்கு என பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில 4 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுவர் சிறுமியர் இந்த மராத்தான் ஓட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தார்கள். சுமார் ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்த நிலையில 2 பிரிவுகளில் இந்த போட்டியானது நடத்தப்பட்டது. அதாவது குறிப்பாக 4 வயது முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பிரிவாகவும், அதே போன்று 6 வயது முதல் 14 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான 2 பிரிவுகளாக இது நடத்தப்பட்ட நிலையில போட்டிக்கு அந்த வந்திருந்த சிறுவர் சிறுமியருடன் சேர்ந்து பெற்றோர்களும் ஏராளமானோர் வந்திருந்தார்கள். இந்த ஓட்டமானது நடைபெற்ற நிலையில 2வது பிரிவில் பங்கேற்ற குழந்தைகளுக்கான போட்டி என்பது நடத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டான எழுந்தது. இதற்கு முன்பாக நடைபெற்றிருந்த ஒரு ஜூம்பா நடனம் பயிற்சியானது நடத்தப்பட்டது. அதில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று அவர்கள் உற்சாகமாக இருந்தனர். இதனிடையே 2வது பிரிவிற்கான போட்டி நடத்தப்படாததால் திரளான ஒரு பெற்றோர்கள் வந்து கடுமையான அதிருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இந்த போட்டியை ஏற்பாடு செய்தவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யவில்லை என்றும், தங்களுக்கான பதில்கள் உரிய முறையில் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் ஒரு வேதனை தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் இந்த போட்டியானது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.